வாங்க சுத்தி பார்க்கலாம். ஓகே பாருங்க, வழி கூட்டுவோம். எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க. சூப்பரா இருக்குது. ஆனா வழுக்குது. சூப்பரா இருக்குதுல்ல பாறை தண்ணி. பாருங்கெல்லாம் பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருக்குது. ஓகே. சந்தல எவ்வளவு அழகா தண்ணி இருக்கு பாருங்க. எவ்வளவு அழகா நல்ல தண்ணியா இருக்கு. இதெல்லாம் பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குது. தண்ணி சவுண்ட் எவ்வளவு அழகா இருக்குது. ஆமா பாருங்க சூப்பரா இருக்குது. செருப்பு விட்டுருவோம். கல்லு கல்லுக்கு அப்படியே தாங்கிடும். ஓ இவ்வளவு தூரம் தாண்டணுமே. ஆமா வழுக்குமோ? அது தேங்காய். தேங்காயா? எடுக்கூடாதா? எங்க ஆழமா இருக்கும்? ஆனா அந்தாண்டதான் இருக்கும். அந்தாண்டியா? மடுவு. ஆனா வழுக்கல. எவ்வளவு அழகா இருக்குது பாரு. சூப்பரா தண்ணி போகுது. எப்படி இருக்குது? சூப்பரா இருக்குது. சூப்பரா இருக்கா? ஜாலியா இருக்கும். ஜாலியா இருக்கும். இன்னும் வெயில் நேரத்துக்குலாம் வந்தா சூப்பரா இருக்கும். வெயில் டைம்ல வந்தா சூப்பரா இருக்கும். பாரு மீனா? மீன் இருக்குது. மீன் இருக்கா? பாருங்க நிறைய மீன் இருக்குது. அதெல்லாம் பிடிக்க முடியாது. எவ்வளவு அழகா இருக்குது. சூப்பரா இருக்குதா? அப்படியே தாவர பாருங்க. இப்படியே புடிட்டு ஓம்புறாத. புடிட்டு ஓம்புறாத. எவ்வளவு நல்லா இருக்குது. அப்படியே பாரு. ஒய்யாரமா உட்காந்தாச்சு. அப்படியே ஏசில இருக்கிற மாதிரி இருக்குது. சூப்பரா இருக்குது. ஆனா வரும்போது ஒரு ஆர்வத்துல வந்துட்டேன். ஆனா இப்ப போகும்போது கொஞ்சம் பயமா இருக்குது. இந்த கல்லு பாண்டணும். இந்த இடத்துல வலிக்கு விட்டுருமோ அப்படிங்கிற பயம். எப்படி ஒய்யாரமா நின்னாச்சுன்னு. சூப்பரா இருக்குது இடம். சூப்பரா இருக்குது. தண்ணி போற அழகே அழகு. நாம வகைன்கல்ல மேட்ரு இந்த மாதிரிதான் பாப்போங்க. நம்ம ஊர்லயே இவ்வளவு அழகான இடம்லாம் இருக்குது. ஆனா நம்ம பாக்குறது இல்ல, வரதில்ல. இப்ப வந்து பார்த்தாதான் இவ்வளவு அழகா இருக்குது. அப்படியே பாறைங்களுக்கு நடுவுல தண்ணி பாருது. அப்படியே சூப்பரா இருக்குது. அப்படியே வந்துருவோமா தாண்டி? அப்படியே தாண்டி வரட்டுமா? கொஞ்சம் பயமா இருக்குது. ஹெல்ப் வேணும். நானும் அங்க வர முடியாது. நீ இப்படியே வந்துரு. இந்த வழியா அந்த வழியா வா. பாத்து கல்லு பாசம் புடிச்சு போயிட்டாங்குது. ஆனா வழுக்கல. இது ஒரு மாதிரி சொற்சரியா இருக்குது. சரி சரி. அப்படி பாசம் புடிச்சு போயிருக்குது. வழுக்குமோன்னு கொஞ்சம் பயந்தேன். ஆனா இது வழுக்கல் இல்ல. நம்ம குட்டி பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்தா சூப்பரா நீச்சல் அடிப்பாங்க. நான் பயந்துகிட்டே விடாம இருந்தேன்.
சரி பாருங்க, கல்லுங்க பாசம் முடிச்சுதான் இருக்குது. ஆனா கால் வச்சா வழுக்கல. சூப்பரா இருக்குது. மதியம் வெயிலுக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். தண்ணி எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்குது பாருங்க. அது என்னது துணிங்கெல்லாம் பாத்து வாங்க, அப்படி தனியை விட்டு போறது மழை கீழே வாரி விட்டு விழுந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். இல்ல இது வந்து வழுக்கல வழுக்கல. ஆமா, பாக்குறதுக்கு கல் மாதிரி கூட இருக்குது. ஆனா வந்து வழுக்கல, கொஞ்சம் கூட வழுக்கல. இந்த மாதிரி இருக்கிறது வந்து வழுக்குது, இந்த மாதிரி இருக்கிறது வந்து வழுக்கல. எவ்வளவு அழகா இருக்குது. நான் வரல, நான் இங்கேயே இருந்துட்டு சாயந்தரம் வரேன். வாங்கிட்டு வந்திருக்கேன், கட்டிட்டு வந்திருக்கேன். சாப்பிட்டு சாயந்தரம் போலாம். துணி எடுத்துட்டு வந்தா துவைச்சிருக்கலாம். துணி எடுத்துட்டு வந்தா அழகா துவைச்சிருக்கலாம். இன்னும் நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா தண்ணி போய் போய் அப்படியே மொழு 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 இருக்குது. இந்த இயற்கை அழக பாரு. ஆமா, மனசு வந்து கொஞ்சம் இருங்கமா இருந்ததுன்னா அப்படியே கொஞ்சம் வந்து கூட ரிலாக்ஸ் ஆகும். இயற்கையான சூழல் மனசு கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி இருக்கு. துணி துவைச்சு இந்த பார்மல் நல்லா வெயில்ல போட்டோன்னு வச்சுக்க, அப்படி காஞ்சிடும். வந்து தவிர்த்து அழைச்சி போட்டா இந்த பார்மலுக்கும் பாம்பு பாரு எங்க இன்னும் எவ்வளவு நீளம் பாருங்க. அதை தாண்டிச்சு பாக்கலாம், மேல வரும். மேல வராது. பெரிய பாம்பு, பெரிய பாம்பு. எப்படி டக்குன்னு திரும்பி அந்த மாதிரி பாம்பு பாத்துக்க, அப்படியே ஊருக்கு போயிட்டு இருந்தது. ஆமா, அப்ப அந்த வழியா தான் போகணும். இதுலயே போனோம். செப்ப போவோம். இப்ப புதையில உள்ள புண்ணு போகணும். எப்படி? ஆமா, பார்த்து காலடி வைக்கிறதுதான் பார்த்து வைக்கணும். இல்ல, அதுதான் ஓடி போச்ச. ஆமா, சரியான ஆழம். இது சக்காரப்பட்டி டேம்ல இருந்து வருது. இதுதான் தொப்பையாறு. இது அப்படியே போய் நம்ம தொப்பையாத்துல போய் மேட்டூர் டேம்ல கலக்கும். அது மேட்டூர் டேம் நீர் தேர்றது. நம்ம இருக்கிற இடமே இயற்கையான அழகு. ஆனா நம்ம இதுங்கெல்லாம் விட்டுட்டு வேற எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கிறோம்.
எவ்வளவு அழகு. ம் இயற்கையான அந்த சூழல்லாம் எவ்வளவு அழகு. ம் அரச மரம்லாம் எவ்வளவு அழகா இருக்குது. ம் கண்டா உங்களுக்கு எப்படி இருக்கு? செம்மையா இருக்குது. ஆனா என்னன்னா டிஃபன் கட்டிட்டு வந்து அப்படி உட்காந்து சாப்பிட்டு அப்படியே ஜாலியா இருந்துட்டு போகணும். ம் பஸ்ல ஒரு டைம் வந்தோம்ல, போய் டிஃபன் கட்டிட்டு வந்து டீ கிளாஸ்ல ஊத்தி எடுத்துட்டு வந்து சாப்பிட்டு ம் எவ்வளவு அழகா இருக்குது. ம் ஆ ம் சரி, நான் அப்படியே தாண்டேன். ம் இந்த வழியா வழுக்கும் வழுக்க அப்படியே எச்சரிக்கையா தான் நடக்கணும். ஏன்னா அது பாறைங்க வந்து தண்ணி போய் போய் நைஸா இருக்கு. ஆமா ஆமா, அது என்ன இங்க இருக்குதுனால எங்க போயிட்டுக்கோ. ம் போயிட்டு மதியம் துணி எடுத்துட்டு வரலாம். துணி எடுத்துட்டு வந்து துவைச்சு காய போட்டு இந்த பாறைங்க மேல அப்படியே போட்டா நல்லா காஞ்சிடும். அப்புறம் ஒரு குளியல் போட்டு ம் என்னைக்கும் தண்ணி வந்து நிக்கிற தண்ணியை விட அப்படி தண்ணி ஓடிட்டு இருக்கிற தண்ணியில அதை துவைச்சு ஆசுனா அழுக்கு அப்படி போவோம். அப்பெல்லாம் சலவைக்கு போடுறவங்க அப்படி ஆத்துல வந்து தான் துவைச்சு கஞ்சி போட்டு காய வச்சு இப்படி பாறை மேல காய வச்சு கொண்டு வருவாங்க. யாரு சலவை தொழிலாளர்கள்லாம் இங்க தொப்பியாத்துல தான் வந்து துணி துவைச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதான் பெரிய பெரிய ஆளுங்க வந்து சலவைக்கு துணி போடுவாங்க. ம் 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 சரிவா. அதானே வழக்குள்ள ஒன்றும் தெரிவிக்காத ஈஸியா வந்தோம். அதில் வந்தா எப்படி தாங்க இங்க வந்தா தாண்டணுமா?